உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல ஷலோம் சொல்லுங்க, ரெண்டு பக்கம் பார்த்து. இப்போ நான் எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுக்குறேன், எல்லா இடத்துலையும். நேற்று கூட ஒசூர் மீட்டிங்கில் எல்லாருக்கும் ஷலோம் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லா ஊழியக்காரர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஹல்லேலூயா. அதே போல் ஐரோனிக் பிளஸ்ஸிங், ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக. போன வாரங்களில் என்ன செய்தியை கொடுத்தேன்? ராஜாவினுடைய போர் வீரர்கள், வெரி குட். துணிச்சலான மனிதன், வெரி குட். உணர்ச்சிகரமான மனிதன், வல்லமையான மனிதன், நம்பிக்கையான மனிதன். கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி செலுத்தும். பியூட்டிஃபுல். ஒரே ஸ்ட்ரோக்கில் க்ளீன் அடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரங்களில் படித்தோம். எப்படி படித்தோம்? வலிமையான மனிதன், துணிச்சலான மனிதன். சில கரேஜியஸ் மேன். எத்தனை பேர் துணிச்சலான மாறினீங்க? போன வாரங்களில் கர்த்தர் தேவன் இந்த வசனங்களை என்ன பண்ணோம்? நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம ஜெபிக்கிறதுக்காக நம்ம கற்றுக் கொடுக்கட்டும். நேற்று ஒரு ஃபேமிலி என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் லோன்லியாக இருக்கேன், நான் தனிமையாக இருக்கிறேன், எங்கள் கணவன் மரித்து போயிட்டார், என் பிள்ளைகள் இல்லை, அதனால் நான் இந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, துணிச்சலாக இருக்கணும் என்று. ஒரு சின்ன கேட்டு சத்தம்னா பயமாக இருக்கும். யாராவது உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களோ, திருட வந்துட்டானோ, யாரை வந்துட்டானோ, ராத்திரிலாம் பயந்து பயந்து தூங்கிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் நான் அதுக்கு பிறகு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இப்பொழுது கர்த்தர் எனக்கு பலத்தை, எனக்கான துணிச்சலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது சென்சேஷனல் மேன். சென்சேஷனல் மேன் என்ன? அவன் என்ன பண்ண? என்ன நம்ம போன வாரத்தில் சென்சேஷனல் மேனை பற்றி படித்தோம். என்ன? உணர்ச்சிகரமான மனிதன். யாருக்கு சொல்லுவீங்க? இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு யார் சொல்லுவீங்க? ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, நினைக்கவே இல்லை. சரி, அவன் என்ன பண்ணான்? அந்த எகிப்தியன் கையில் ஒரு பெரிய ஈட்டி இருந்துச்சு, இவன் கையில் ஒரு தடி இருந்துச்சு. இவன் என்ன பண்ணான்? போயிட்டு ஏம்மா கதை கூட மாமா மறந்து போயிடுவீங்க, பாடம் தான் மறந்து போய் ஒழுங்காக படிக்கலை, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்க வேணாமா? சொன்ன ஸ்டோரி கையில் ஈட்டி இல்லை. அப்போ போய் யோசிக்க மாட்டேங்க பொழுதுல, அப்படியே படிக்கிட்டே இருக்கணும் போடான்னு. ரெண்டு காது எது கொடுத்தாரு? இந்த காது அந்த காதுலையும் வாங்கி இருதயத்தில் சேவ் பண்ணு கொடுத்தாரு. ரெண்டு காது. ஒரு காதில் வந்தால் மறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதுலையும் வாங்கி இந்த ஹார்ட்டில் சேவ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரெண்டு காதுகளையும் ஒரு இருதயத்தையும் தேவன் கொடுத்தார். அதனால் என்ன பண்ணோம்? கொஞ்சமாவது அந்த மெசேஜை ஞாபகப்படுத்த வேண்டும். நேற்று ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பாஸ்டர் ராமநாதபுரத்துலேருந்து ஒரு பாஸ்டர், அவர் சொன்னார், நான் நேற்று செய்தியை என்ன பண்ணேன், எடுத்த உடனே என்னுடைய மனைவி கிட்ட சொன்னேன், என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், வரும்போது ஊழியக்கார்ட்டே சொன்னேன், ஒரு 20 பேர்ட்டையாவது சொல்லலைன்னா எனக்கு தூக்கமே வராது, என்னை கடவுள் பயங்கரமாக திரும்ப அந்த செய்தியை ஞாபகப்படுத்தினார் சொன்னார். அதுபோல் நம்ம என்ன செய்யணும்? செய்தியை நாம் மட்டும் மதித்துக்கொள்ள, மற்றவர்களுக்கும் கற்றுக்கொள். உணர்ச்சிகரமான மனிதன். அப்போ அந்த கையில் ஈட்டியே இல்லாத பொழுது அவன் வெறும் தடியை வைத்துக்கிட்டு அந்த எகிப்தனை கொன்று போட்டு விடுகிறான். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் உங்களை இன்றைக்கு அடுத்த பகுதி கொண்டு சொல்கிறாரு. அதனால தான் ஒரு சேயிங்ஸ் இருக்குது இங்கிலீஷில், டெல் மீ ஐ ஃபர்கெட். சொன்னால் நான் மறந்து போயிடுவேன். டெல் மீ ஐ ஃபர்கெட். டீச் மீ ஐ மே ரிமெம்பர். டீச் மீ ஐ மே ரிமெம்பர். நீ எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் ஞாபகப்படுத்திப்பேன். இன்வால்வ் மீ ஐ லேர்ன். என்னிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னை ஈடுபடுத்தினால் நான் கற்றுக்கொள்வேன். என்னிடத்தில் சொன்னால் மறந்து போவேன், எனக்கு கற்பித்தால் ஞாபகம் வைத்துக்கொள்வேன், என்னை ஈடுபடுத்தினால் நான் கற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் என்ன பண்ண? உங்களை எல்லாவற்றிலும் ஈடுபடுத்த வேண்டும். ஈடுபடுத்தினால் நான் கற்றுக்கொள்வேன், ஈடுபடுத்தினால் கற்றுக்கொள்ள. போன வாரங்களில் பார்த்தோம். அப்போது ஆண்டவர் தேவன் எப்படியாய் செயல்படுகின்றார். இப்போ இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறது மைட்டி மேன், பராக்கிரமசாலி. சொல்லுடைய கரங்களை சொல்லுங்க, கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். சரி, வாசிங்க 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே. யார் அந்த 3 பராக்கிரமசாலி? போன வாரங்களை பார்த்த பார்த்தீங்களா? முதல் பேர் என்ன? யோசேப்பு. என்னது? கரெக்ட்.
யோசேப்பா செபேத், யோசேப்பா செபேத். ரெண்டாவது பத்து பேர் என்ன? எலியேசர். மூணாவது பேர் என்ன? ஷம்மா. 3 பேர் பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. தாவீதுக்கு என்ன பண்ணாங்க? போயிட்டு அந்த ஒலிவ முக வாசலில் இருக்கிற அந்த பெத்லெஹேமிற்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். தாவீது அதை அவருடைய ரத்தம் என்று ஊட்டி விட்டான்னு பார்த்தோம். அப்போது அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளில் பார்க்கும் பொழுது இந்த பெனையா என்ன பண்ண? பேர் பெற்றவனாய் இருந்தான். அப்போது அந்த பெனையா வந்து 2 சிங்கத்தை கொண்டு போடுறான். மறுபடியும் கெபிக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான்? ஒரு சிங்கத்தை. சரி, நான் கேட்டுறேன், கெபிக்குள்ளே வந்து ஆண் சிங்கம் இருக்குமா, பெண் சிங்கம் இருக்குமா? வெரி குட், ஆண் சிங்கம். வெரி குட். அப்புறம் வேறு யார்? எப்படி ஆண் சிங்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு கேட்டது சொல்கிறீங்களா இல்லை ஏதாவது பார்த்தீங்களா? பெண் சிங்கம் வேட்டையாடும், ஆண் சிங்கம் வேட்டையாடாது. அதனால் கெபிக்குள் இருக்குமா? இல்லை, சொல்லு, தப்பு இல்லை, பேசணும்ல. பெண் சிங்கம் வேட்டையாடும், கரெக்டு தான், அந்த பாட்டு கரெக்டு. ஏன் பெண் சிங்கம் வேட்டையாடும், ஆண் சிங்கம் வேட்டையாடும்? அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஏன் பெண் சிங்கம் மட்டும் வேட்டையாடும்? ஏன்னா எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் தான் பாஸ்டர் எல்லோரும் செய்கிறாங்க, சமைச்செல்லாம் அவங்க தான் வைக்கிறாங்க. அதுதான் எங்கள் ஒய்ஃப் தான் வந்து சமைச்சு சாப்பாடெலாம் போடுறாங்க. மீன் குழம்புலேருந்து கறி குழம்புலேருந்து அவங்க தான் வைக்கிறாங்க. அதனால் பெண் சிங்கம் வந்து வேட்டையாடி கொடுத்து சாப்பாடு கொடுக்குறது தப்பு இல்லையா பாஸ்டர்? கரெக்டு தானே? ஃபேமிலிக்கு பெண் சிங்கம் வந்து சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுது இல்லையா? இப்போ அந்த கெபிக்குள்ளே கேட்டேன், பிரதர் சொன்னார் வந்து ஆண் சிங்கம் இருக்கு. யார் எத்தனை பேர் ஆண் சிங்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க? டக்குன்னு சொல்லுங்கம்மா, கைகை தூக்குங்கம்மா, யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் இப்படி பேருக்கு அப்படி பேசுங்கம்மா. ஆண் சிங்கம் இருக்குன்னு பிரதர் சொன்னார். வெரி குட். அப்புறம் வேறு யார்? இல்லை, உங்களுக்கு எப்படி அறிவுத்திறன் இருக்குன்னு பார்க்கணும்ல, ஐக்யூ பவர். பெண் சிங்கம் அவர் சொல்ல வேட்டையாடுது, கரெக்டு. அது அந்த பாயிண்ட் கரெக்டு, வேட்டையாடு. ஏன் வந்து பெண் சிங்கம் வேட்டையாடுது, ஆண் சிங்கம் வேட்டையாட மாட்டுது? அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குல்லம்மா, இல்லை? ஏங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், வீட்டு வந்து வந்து அதாவது பெருனா வாடகை கொடுக்குறது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்ல வந்து குடிமகனுங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அதனால் நான் வீட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு நான் சம்பாதிச்சு எங்கள் வீட்டு வாடகைனா வேலைக்கு போகிறேங்க. ஒரு ரீசன் இருக்குல்ல. அதுபோல் ஏன் வந்து ஆண் சிங்கம் வந்து வேட்டையாடுவதில்லை, பெண் சிங்கம் வேட்டையாடுகிறது அப்படின்னு பார்த்தா, ஆண் சிங்கத்தினுடைய உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கும், முடிய ஹேரி பயங்கரமாக நிறைய முடி ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப் த வெயிட்டு பெண் சிங்கம் அளவுக்கு ஸ்பீடாக அது போக முடியாது. ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் என்னென்னா, இந்த ஆண் சிங்கம் பதுங்கி இருக்கும் பொழுது அந்த ப்ரேன்னு சொல்லுவாங்க போல், அந்த அதாவது ஒரு ஆடோ மாடோ இல்லை ஏதோ அது சீக்கிரமாக இந்த ஆண் சிங்கத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எவ்வளோ தூரத்தில் இருந்தால் ஏன்னா உடம்பு பெருசு, உடம்பு ஜாஸ்தியாக இருக்குது, அது கீழே உட்காந்துக்கும் போது தெரிஞ்சிடும். ஆனால் அந்த பெண் சிங்கம் என்ன பண்ணும், அந்த 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 நிலத்தோட நிலமாக அப்படியே ஒட்டிக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் இதுதான் ரீசனுக்காக. அது ஒரு ரீசன். மூணாவது ரீசன் வந்து, நாலாவது ரீசன் வந்து, இந்த ஆண் சிங்கங்கள் வந்து நாட்டினுடைய ராஜா இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய கேப்டன் மாதிரி, அந்த ப்ரெஸ்டீஜ் ப்ரைடு அது ஒன்று போகணும். அதனால் வந்து நம்ம பெண் சிங்கம் போட்டு வேட்டையாடு. அஞ்சாவது காரியம், அது என்ன பண்ணும், போஷிக்க வேண்டும் என்ற, எப்படி தாய் வந்து தன்னுடைய குடும்பத்தை போஷிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுபோல் என்ன தான் வேலைக்கு போனாலும் அவங்க வந்து சமைப்பாங்க இல்லையா? என்ன தான் வேலைக்கு போனால் ஆம்பளைங்க வந்து சமைக்கிறது. ஒரு சில வீட்டில் இப்போ வந்து பொண்ணு பார்க்கும்போது கேட்டுறாங்க, உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டு தான் கல்யாணம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சரி, அது ஒரு காரியம். அதுபோல் இந்த பெண் சிங்கல் நேச்சுரல் ஆண்டவருக்கு என்னென்ன மனுஷனுக்கு நேச்சர் கொடுத்தா அது மாதிரி மிருகங்களுக்கும் நேச்சரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த பெண் சிங்கங்கள் வேட்டையாடி கொண்டு வந்து தன் குடும்பத்தை பாதுகாக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன் வந்து கெபிக்குள்ள வந்து ஆண் சிங்கம் போவதில்லை என்றால், கெபிக்குள்ள வந்து பெண் சிங்கம் தான் இருக்கும். ஏனென்றால் அந்த குட்டிகள் வந்து அந்த குட்டிகளை பெறும்பொழுது அது வந்து 4-8 வாரங்கள், 4-8 ஒரு 2 மாதம் 1.5 மாதம் என்ன பண்ணணும், அந்த கெபிக்குள்ள இந்த பெண் சிங்கங்களுக்கு போய் அந்த குட்டியை உள்ளே ஒளிச்சு வைக்கும். ஏன் ஒளிச்சு வைக்குதுன்னா, அந்த குட்டிகள் சின்ன குட்டியாக இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் ஓனாயோ மற்ற மிருகங்களோ வந்து திடீர்னு குட்டியை தூக்கிட்டு போயிடக்கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு நோக்கம். ரெண்டாவது நோக்கம், அதுதான் அடுத்து காட்டுக்கு வரப்போகிற ஒரு ராஜா. அதனால் அந்த ராஜா வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ண மாட்டாது, அது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரெண்டாவது ரீசன். இந்த ரீசனுக்காக என்ன பண்ணோம்,
பெண் சிங்கங்கள் கெபியில் இருக்கும். அந்த பெண் சிங்கங்கள் கெபியில் இருக்கும்பொழுது மிகவும் ஃபெரோஷியஸாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த பாம்பு என்ன பண்ணும், திடீர்னு வந்து அந்த கூடில் இருக்கிற முட்டைகளை சாப்பிட பார்த்துருக்கீங்களா? பார்க்கும்பொழுது உடனே என்ன பண்ணும், அந்த பறவைகள் வந்து அந்த பாம்பை கொத்தும். பிறகு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் பார்க்கும்பொழுது இந்த ஹென்னு சொல்லுவாங்களே, இது கோழி, அதுக்கு அடகாக்கும் பொழுது நீங்கள் போய் பண்ண டக்குன்னு அந்த கோழி நீங்கள் தான் என்னதான் வளர்த்து தீனி போட்டிருந்தாலும் அந்த முட்டையை தொற்ற போகிறீங்கன்னு சொல்லி அதுக்குள்ளே அந்த குஞ்சுகள் இருக்கிறதா பார்க்குறோம். இந்த சைனீஸ் பாரு இந்த நாட்களில் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த என்னது ஃபெர்டிலைஸ்டு இது ஹெக்கா, அதாவது அப்படியே கரு உருவாகத்தை தின்றான் பாருங்கள். என்ன ஆச்சரியமாக வெறி பிடிச்ச ஆளுங்க. முட்டையை நம்ம சாப்பிட்றோம், அந்த ஒரு 4-10 நாள் அடகாய்ச்சது முட்டை வருது, இன்குபேட்டரில் வச்சு கொஞ்சம் முட்டை வருது பாருங்கள், அந்த குஞ்சு பொரிக்கிற நேரத்தில் அது ரொம்ப பலமாக இருக்குன்னு சொல்லி அதை உடச்சி தின்றானுங்க. இப்போது அது ஒரு ஃபேஷனாக மாறிப்போச்சு இப்படி காரியங்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒரு பெண் ஒரு கெபியில் இருக்கிற சிங்கத்தை கொல்வது மிக மிக கடினமான காரியம். வெளியில் வந்து பார்த்தா தாவீது சிங்கத்தை கொண்டான், கிதியோன் சிங்கத்தை கொண்டான் பார்க்குறோம். ஆனால் வெளியில் இருக்க சிங்கத்தை கொண்டது ஈஸி. ஏன்னா அது எந்த பக்கம் வந்து இது தாவி வருகிறது, எந்த பக்கம் போகிறது, எப்படி கழுத்தை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அந்த இருட்டு இருக்கிற சிங்கத்தை பெனையா கொண்டு போட்டு விடுகிறான். அதுபோல் நம்மளுக்கு எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளோ இருள் போட்ட ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்தினாமலன் அதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்தினாமலன் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. ஹல்லேலூயா. நான் ஓசூர் மீட்டிங் போகும்போது பாஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க, கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. நிறைய பேர் ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. அப்புறம் டக்குன்னு பார்த்து மெசேஜ் ஆரம்பித்தேன்னா சோர்வாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டேன், களைப்பாக இருக்காங்களா, எல்லாம் எழுந்து நில்லுங்கன்னு எழுந்து நின்ட்டாங்க. அப்படின்னு பக்கத்தில் போச்சு கட்டி பிடிங்க அப்படின்னு கட்டி பிடிங்கண்ணா, இந்த பக்கம் பார்த்து கட்டி பிடிங்கன்னு கட்டி பிடிச்சாங்க. அவர் முடிஞ்சவொன்னே ஒருத்தர் சொல்கிறார், ஏன்னா நீங்கள் கட்டி பிடிக்க சார் நீங்கள் கேட்டார். ஏன்ப்பா எல்லாம் சோர்ந்து போயிருந்தாங்கப்பா, ஏன்னா ஒரு ஆள் முத்தம் கொடுத்துட்டாருன்னப்பா, ஒரே எச்சின. இனிமேல் அது கூட சொல்லும் பொழுது முழுங்கிட்டு குப்த கொடுப்பான்னு, எச்செல்லாம் முழுங்கிட்டு. சரி, அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர் கான்ஃபிடன்ஸ், அதாவது பராக்கிரமசாலிகளா கர்த்தர், நீங்கள் பராக்கிரமசாலிகளாய் மாற விட சொல்லுங்க. நான் பராக்கிரமசாலிகளாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 7வது செகண்ட் சர்வீஸுக்கு எத்தனை மணி நீங்கள் நல்லா வந்து டைம் 10 நிமிஷம் மைண்டில் வச்சுங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க செகண்ட் சர்வீஸுக்கு? 7 மணி சர்வீஸு, 7:15 வந்துடணும், உள்ள 7:30 உங்களை வந்துடணும். அது கர்த்தர் ஆண்டவர் அடுத்த வாரத்தில் பார்க்குறேன் செகண்ட் சர்வீஸ் கரெக்டான டைமுக்கு வரீங்களான்னு. சரி, 2வது காரியம் பராக்கிரமசாலி என்ன பண்ண, ஒரு யுத்த வீரனாக இருக்க வேண்டும். 3 காரியங்கள் பராக்கிரமசாலி. ஒரு பராக்கிரமசாலி ஒருத்தனா அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அவனுக்கு என்ன இருக்கணும்? அவனுக்கு பேலன் இருக்கணும். பேலன் இருக்கணும். இப்போ உங்கள் யாரெல்லாம் பேலன் இல்லையோ ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரை எனக்கு பேலனை தார் ஆண்டவரை. சின்ன வயசில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு தேங்காவை இப்படி உடைப்பேன். கராத்தேயில் இருந்தனால அது ஒரு பெரிய ஸ்டைல், அது உடைக்கிறதுக்கு. இப்போ பார்க்குறேன் அந்த சூட் கேஸை திறக்க முடியலனால ட்ரை பண்ணி தருமன்னு பார்த்தேன், பாவம். அப்புறம் கூப்பிட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டா, என்னடா இது கூட திறக்க முடியலன்னு இவங்க நினைப்பாங்கன்னு சொல்லி அப்படி வெக்கப்பட்டேன். கடைசியில் சொல்கிறாரு, வெக்கத்தை சொல்லு, உன்னை பலன் உள்ளவனாய் மாற்றுவேன். ஸ்ட்ரென்த் முக்கியம். பராக்கிரமசாலி என்ன வேணும்? வயசை பற்றி கடவுள் ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு பலத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. 2வது கரேஜ். அப்படின்னா கரேஜ்னு என்ன அர்த்தம்? துணிச்சல். எதையும்
செய்கிற ஒரு பலன் மாத்திரமல்ல, துணிச்சல் இருக்கணும். நான் செய்து முடிப்பேன், கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். இந்த பெனையா என்ன செய்கிறான்? போயிட்டு துணிச்சலாக போகிறான். சங்கத்தை எல்லாம் நீ வெளியில் தாண்டா கொண்டீங்க, பைபிளில் 2-3 பேர் தாண்டா சிங்கத்தை கொண்டானுங்க, அது பாடுறேன் நான் கெபிக்குள்ளே போய் சிங்கத்தை கொண்டேன். அல்லேலூயா. ஆனால் தானியல்னா ஒரு புத்திசாலி பார்த்தீங்களா, கர்த்தர் சிங்கம் வாய்களை கட்டி போட்டுடுறாரு பார்த்தீங்களா. அவனுக்கு பலன் இல்லையோ, அவன் ஒரு ப்ராஃபட் மாதிரி. ஆனால் கர்த்தர் என்ன பண்ண, சிங்கம் வாய்களை கட்டி போட்டு விடுகிறான். ஆனால் மற்றவங்களை அது பீறி போட்டு விடுகிறது. அதுபோல் துணிச்சல், கரேஜியஸ் ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது பேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உற்சாகம் இருக்க வேண்டும். ஒரு பராக்கிரமசாலி உள்ளே போகிறான்னா அவன் உற்சாகத்தோடு கூட போகிறான். செய்து முடிச்சிருவேன், எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், எனக்கு வெற்றியை கொடுப்பார். அந்த உற்சாகம் மிக மிக முக்கியமானவன். பராக்கிரமசாலின்னா வேலர் சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த மாய்ச்சி மேன் சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்னென்ன இந்த 3 காரியங்கள். இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது சொல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றும் ஆண்டவரே. கிதியோனை பார்த்த பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கும், பலத்தோட போ, பலத்தை பற்றி நீ கவலைப்படாத, உன்னோடு கூட இருப்பது நான் அல்லவா. அல்லேலூயா. அதுபோல் நினச்சிக்கணும், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை ஆண்டவர், இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஆண்டவர் நீ பலத்தை தாருங்க, எனக்கு துணிச்சலை தாருங்க, எனக்கு வெற்றியும் ஜெயத்தை தாருங்க என்று சொல்லும் பொழுது உற்சாகமாய் அதை செய்ய வேண்டும். வேதாமத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 10ஆம் முதல் பராக்கிரமசாலி என்ற பேர் அங்கே வர்றதை பார்க்க முடிகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம் 8. நிம்ரோதை பெற்றான். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்குது. Cush begot Nimrod, he began to be a mighty one of the earth. பூமியிலே, அப்போ அந்த பூமியிலே பராக்கிரமசாலியாய் அவனை கர்த்தர் வைத்திருந்தார். சரி, 9ஆம் வசனம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய். அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா. நீங்க யாருக்கு முன்னாடி பலசாலியா இருக்கணும்? உலகத்துக்கு முன்னாடி இல்ல, யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி வேட்டைக்காரனா இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று. பாத்தீங்களா? கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் என்னும் நிம்ரோதை போல, லைக் நிம்ரோத் the mighty hunter before the Lord. ஹண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேட்டையாடுபவன். அல்லேலூயா. அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய பராக்கிரமசாலினா அவன் என்ன பண்ண, எப்படிப்பட்டவன்? பயங்கரமா எல்லாரையும் ஜெயிக்கிறவன். நமக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எதை நீங்கள் ஜெயிக்கிறவோ இல்லைங்கோ, ஆத்துமாக்களை வேட்டையாட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை பெருசுபடுத்த வேண்டும். அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய ராஜ்யத்தை பெருசுபடுத்த எல்லாரையும் ஜெயிச்சு 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 ராஜ்யத்தை பெருசு பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பராக்கிரமசாலி என்ன பெற வேண்டும்? தேவனுடைய நம்ம ராஜ்யத்தில் கர்த்தருடைய காட்ஸ் கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை பெருசுபடுத்த சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை என்னை கொண்டு கர்த்தர் பெருசுபடுத்துவார். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜலப்பிரளயத்துக்கு பிறகு, அதாவது நோவாவுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. வாசிங்க 1வது வசனம் 1-2 வாசிங்க. நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். முதல்ல இருந்த ஜலப்பிரளயத்தில் என்ன பண்ண, எல்லாரும் மரிச்சு போயிட்டாங்க. ஆதாமில இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த சந்ததி இது எல்லாம் மரிச்சு போயிடுது. பிறகு என்ன பண்றாங்க? இந்த 8 பேர் மாத்திரம் பேழையில பாதுகாக்கப்படுறாங்க. யார் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்களோ உங்களை கர்த்தர் தன் பேழையிலே பாதுகாப்பார். பேழை என்பது எது? பேழை இது எது? சபை பற்றி ஆபிரகாம் வரதா சொன்னார். சபை பேழை என்பது சபை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பேழைக்குள்ளே வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார். அப்படியே நீங்கள் அப்படியே ஜபத்திலே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அடுத்த வசனம் பாருங்க. யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோக்கு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். அப்புறம் மாகோகுன்னா மாஸ்கோ, மாதாய், ஜாவான், ஜூபால்னா வந்து சைபீரியா. இவங்களுடைய பிள்ளைங்க, எந்தெந்த பிள்ளைங்க பேர் அன்னைக்கு வச்சானோ அந்த பிள்ளைங்க பேர்லாம் இன்னும் அப்படியே அந்த நாடுகள் இருக்கு பாரு, ரஷ்யாவில் எல்லாம் இருக்கு பாரு, எல்லாம் அந்த டைம் ஒவ்வொரு 3 சந்ததியாக பிரியுது. 3 சந்ததியாக பிரியுது. ஒரு சந்ததி காமுடைய சந்ததி, ஏஷியன்ஸ்லாம் காமுடைய சந்ததி. இன்னொரு சந்ததி வந்து என்ன பண்ணுவது? யூரோப்பியன்ஸ். பார்த்தீங்களா? இப்படி ஆண்டவர் என்ன பண்ண 3 சந்ததிகளாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மாற்றி விடுகிறார். இந்த 3 சந்ததி தான் ஆண்டவர். இன்றைக்கும் அந்த 3 சந்ததி இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது அந்த திட்டங்கள் எல்லாமே
உண்மையாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வந்து நிம்ரோத் தான் பாபேல் கோபுரத்தை கட்டுகின்றான். நல்லா இருந்தான் பிகினிங்கில், ஆண்டவருக்கு முதல்ல வேட்டைக்காரனாக இருந்தான். கடைசியில் என்ன பண்ணான்? பாபேல் கோபுரத்தை கட்டு. ஏன் பாபேல் கோபுரம் கட்டப்படுது? யாராவது சொல்வீங்களா? நிறைய நாள் சர்ச்சுக்கு வரீங்களா? ஏன் பாபேல் கோபுரத்தை கட்டினா? நிம்ரோத் ஏன் பாபேல் கோபுரத்தை கட்டினா? படிக்கும்பொழுது என்னென்னலாம் உங்களுக்கு டவுட் வருதோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு கேட்கணும். இல்லைனா என்கிட்டயாவது வந்து கேட்கணும். ஏன் பாபேல் கோபுரத்தை கட்டினான்னா, அந்த ஜலப்பிரளயத்தில் வந்து எல்லாரும் செத்து போயிடுறாங்கல்ல, அதனால் மறுபடியும் ஜலப்பிரத்தில் செத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உயரமாக கட்டி மேலே ஏறி போயிடலாம். பார், தண்ணி வந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் வரட்டும், மலைக்கு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாபேல் கோபுரத்தை கட்டுகிறான். அவனுடைய திட்டங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்குறான். தனக்கென்று பேர் உண்டாக எதை செய்தாலும் கர்த்தருக்கு அது பிடிக்காது. ஹல்லேலூயா. அப்போ அந்த கோபுரத்தை அவர் இடித்து போட்டு விடுகிறார். பாஷையை, ஏன்னா ஒரே பாஷகத்தினால அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை செய்கிறாங்க, அதனால் பாஷையை தாறுமாறாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ இவருங்கெல்லாம் அப்போ தனித்தனி நாடுகளாக அவர்கள் பிரிந்து விடுகிறத பார்க்க முடிகிறது. ஒரு பராக்கிரமசாலி எப்படி உருவாகிறான்னு பார்த்தா ஜெனிசிஸ் 6:4 பாருங்க. ஜெனிசிஸ் 6:4. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். பலவான்களானார்கள். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அப்போ ஒரு பலம் உள்ளவன், ஒரு ஹைட்டான ஒரு ஆள் வந்து குள்ளமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். குள்ளமான ஆள் ஹைட்டான பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப குள்ளம், 4.8 என்பதாக இருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து 5.10. எவ்வளோ ஹைட்டு இல்லை? 5.10. அப்போ தான் அவங்க ஒன்றா நடந்து போகவே மாட்டாங்க. ஒரு நாள் மேரேஜில் நான் பார்க்குறேன், இவங்க வந்து இவர் வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கிற அந்த அம்மா ஹைட்டாக இருக்குங்க, இவங்க தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ரொம்ப நல்ல இது ரொம்ப சாஃப்ட் இதாக தான் இருக்காங்க. ரொம்ப ஒபீடியன் ஒய்ஃப் தான், நல்ல பொறுமைசாலி. ஆனால் ஏன் என்ன சார்னா வந்து கல்யாண வீட்டில் இல்லை சார், நான் இப்படி தான் சார் பார்த்து கல்யாணம் பண்ணேன் அப்படின்றார். ஏங்க பார்த்து கல்யாணம் இல்லை? என்னை விட உயரமான பொண்ணு வேணும்னு நான் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன். ஏன் கல்யாணம் பண்ணேன்? அப்போ தாங்க பிறக்க போகிற பிள்ளைங்களாம் ஹைட்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பிள்ளைங்க எல்லாம் செம்ம ஹைட்டு, பயங்கரமான ஹைட்டு. பார்த்தீங்களா? அது ஆச்சரியமாக இருக்குது. இப்போது சைனீஸ் பொண்ணுங்கள்லாம் எப்போதும் பிளாக் பீப்புளை கல்யாணம் பண்ணுது. ஏன்னு பார்த்தா இவங்கெல்லாம் குள்ளமாக இருக்கானுங்க, அரை அடி 3/4 அடி 1.5 அடி இருக்கானுங்க. அப்போ அந்த பிளாக் பீப்புள் ஹைட்டாக இருக்கானுங்க, பார்த்து நம்முடைய சந்ததி வந்து ரொம்ப ஹைட்டாக வரும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது பலசாலிகளாக இருக்கிறாங்க, ரொம்ப இது மேன்லியாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய சைனீஸ் கேர்ள்ஸ்லாம் இப்போ வந்து அவங்கள மேரேஜ் பண்ணுறாங்க. இப்படி ரெண்டாவது ஒரே கலரு, ஒரே எல்லோ கலர் போர் அடிக்குது, அப்படி ஒரு பிளாக் கலரு இருந்தால் நல்லா இருக்கு, காம்பினேஷன் நல்லா இருக்கு சொல்லி பண்ணுறாங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்படிலாம் நடக்குது பாரு ஆண்டவர். அதுபோல் இவர்களை பண்ண மனுஷகுமாரனும் இந்த பூமியில் இருந்த ராஷ்டிர உணப்பு ஆண்டவர் பலசாலிகளை தேவன் அங்கே உருவாக்கி விடுகிறத பார்க்க முடிகிறது. சரி, தேவன் உருவாக்கல, அப்படியாக நடக்கிறது. சரி, அதுபோல் புதிய ஏற்பாட்டு நாட்களில், அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் வந்து ஒரு சிங்கத்தை கொன்னா, ஒரு பெரிய யுத்தத்தில் ஜெயித்தா, 4 பேர் கொண்டு போட்டா, அப்போ தான் பராக்கிரமசாலி. புதிய ஏற்பாட்டு நாட்களில் பராக்கிரமசாலி யாருன்னா, பாவத்தில் யார் விழாத இருக்கானோ அவன் தான் பராக்கிரமசாலி. உன் பலத்தை அவர் கேட்கல, உன்னுடைய காரியங்களை பணத்தை அவர் கேட்கல, உன் உள்ளத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்க. விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவைகளும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவைகளும். அப்போ நாம எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு உண்மையை 10 கற்பனைகள் மேலே கை வச்சு எப்பவுமே ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த 10 கற்பனைகள் காணப்படுற எதுவும் என்னை சேதப்படுத்தாமல் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய். பாவத்தை விட்டு ஓயாதவர்கள் எப்போ பாவத்தை எங்கடா கிடைக்குன்னு பாட்டுக்கிறது. Eyes full of adultery and cannot cease from sin. அப்போ பாவத்தை விட்டு ஓயாதவர்கள், எதெல்லாம் கர்த்தர் உன்னை உணர்த்துறாரோ அவற்றை விட்டு நாம் என்ன வேண்டும்? ஓய வேண்டும். ஐயோ, எனக்கு இது வச்சில்ல கர்த்தர், என கர்த்தர் பரிசுத்தமாய் நடக்க தேவன் என்னை அழைத்திருக்கிறார். கண்கள் உடையவர்களும் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் சொல்றான். விபச்சார மயக்கம், பாவம், அப்படிப்பட்ட ஆளுகள் என்ன பண்ண சீக்கிரமா என்ன ஆயிடுவாங்கன்னா உறுதி இல்லாம போயிடுவாங்க. பிசாசு அவர்களை
இழுத்து கொண்டு போய்விடுவான். இழுத்து கொண்டு எப்படியாவது போய்விடுவான். எப்போ பார்த்தாலும் சில பேர் பணம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில்லை. ஏன்னு கேட்டால் எனக்கு வேலை இருக்குது பாஸ்டர். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார், நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணினா உனக்கு வந்து ஒரு ஆர்டர் முடிச்சு கொடுக்கணும்னு இருந்துச்சு, வேலை இருந்துச்சுன்னா ஒரு ஆளை விட்டுட்டு நீ ஆராதனையை அட்டன் பண்ணுற. காலையிலேருந்து 5 ஆராதனை எந்த சர்ச்சிலும் இருக்குதா என்னன்னு தெரியல. நம்ம சர்ச்சு தான் 5 ஆராதனை இருக்குது. ஒரு ஆராதனை கூட வராமல் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ண, உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். இப்போ பரவாயில்ல, இப்படி வாழ்ந்தால் போதும், நமக்கு பணம் தான் வேணும், அதுதான் நமக்கு எல்லா காரியம். சர்ச்சுக்கு போனால் நான் வீட்டு வாடகை பாஸ்டர் கட்டிட போகிறாரா, இபி பில் அவர் கட்டிட போகிறாரா அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல. சில பேர் சர்ச்சுக்கு வராத என்ன பண்ணுவான், அப்படிலாம் பேசுவான். ஆனால் ஆண்டவரை தேடினா தான் இவெல்லாம் கர்த்தர் கொடுப்பாருன்றது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன தான் சேர்த்து வச்சாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போனான்னா எல்லா காசு சேர்த்து வச்ச காசில் ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கர்த்தர் நம்ம எல்லா தீங்கிலிருந்து விடுவித்து பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரணம். சரி, உறுதி இல்லாதவர்கள். அப்போ உறுதியோடு கூட சபையில் எப்படி இருக்கணும், உறுதியோடு. நம்ம சர்ச்சு வந்து ஒரு பெரிய உபத்திரவத்துக்குள்ளே வந்துச்சு, நீங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கீங்க, சபைக்கு என்ன இருந்தாலும் கவலைப்படலை, நீங்கள் வரீங்க. அநேக பேர் சபையில் வந்து வேறு சபைக்கு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, சில பேர் வர்றதில்லை, எல்லாம். இப்போ பிசாசு என்ன பண்ணுற, அவங்கள இழுத்து கொண்டு ஓடி விடுகிறத பார்க்கணும். சில குடும்பத்தில் பயங்கரமாக கணவன் குடிகாரனாக இருப்பாங்க, அடிப்பானுங்க, உதைப்பானுங்க. எல்லாரும் கவலைப்படாமல் அந்த பெண் என்ன பண்ணுறா, வாழ்ந்து வேலைக்கு போயிட்டு நம்ம சர்ச்சில் நிறைய குடும்பங்கள் மேலே இருக்கிறத நான் பார்க்குறேன். அவர்கள் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு தன் குடும்பத்தை பாதுகாக்கிறார். எதையும் அவர்கள் என்ன பண்ண கவலைப்படலை, அதனால் அதுக்காக டைவர்ஸும் பண்ணல, அவரோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எதுவுமே என்ன பண்ண வேண்டும், ஒரு உறுதி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எப்போவுமே என்னக்கூடாது, உறுதி இல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது என்பதை குறிக்கிறது. அப்போது அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். பார்த்தீங்களா, அங்கே யார், பீலேயாம் போல. பீலேயாமை பற்றி நமக்கு தெரியும்ல. அவன் என்ன பண்ணான், பாலாக்கு வந்து நிறைய சொத்து தரான், அது தரான், வாடா போயிட்டு இஸ்ரவேல் புத்திரர்களை சபிக்க வேண்டும்னு சொல்லி தரான். அது போல் அவன் போகும்பொழுது கழுதை பேசுதே, நீ உன் வழி சரியில்லாததான்டா கழுதையை பேச வச்சேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் உன் வழி சரியில்லை, கண்ட கழுதிங்க நம்மளை பற்றி பேசும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம வழி சரியாக இருந்துச்சா எதையும் பார்க்க வேணாம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்து. ஹல்லேலூயா. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்தவாள் சத்துரு இதை திரும்போது. அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானுடைய அருமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மோடு கூட. அந்த நிம்ரோதுடைய வைஃப் பேர் நான் எடுத்தேன், சிமிராமிஸ். SEMIRAMIS, சிமிராமிஸ். அவள் தான் குயின். அந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிம்ரோதும் செமிராமிஸும் என்ன பண்ணுறாங்க, தங்களை தேவர்கள் போல பிரகடனப்படுத்தி கொள்கிறார்கள். தேவர்கள் போல பிரகடனப்படுத்திக்கிட்டு அவர்கள் வந்து தம்மூஸ், பார்த்தீங்களா, எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிற பாருங்க, தம்மூஸை அவர்கள் வணங்குகிறார்கள். பின்னாடி இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க செத்த விட அவங்க தான் தேவதன்னு சொல்லிட்டு அந்த தம்மூஸ் என்ற தெய்வத்தை வணங்குறாங்க. ஒரு பெரிய ஐடல் வர்ஷிப்பராக அவங்க மாறிடுறாங்க. அவங்க ஆண்டவரோடு இருந்த பிள்ளைகள் கடைசி வரை எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு பராக்கிரமசாலிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி தாவீது ராஜாவுக்கு பெனையா பராக்கிரமசாலியாக இருந்தானோ அதுபோல்
நீங்களும் நானும் ராஜாஜி ராஜா இயேசுவுக்கு பராக்கிரமசாலிகளாக இருக்க வேண்டும். இப்போ உலகத்தில் தேவனை அண்டிக் கொள்கிற ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். சரி, 4வது காரியம் கான்ஃபிடென்ஷியல் மேன். 2 சாமுவேல் 23:23 வாசிங்க. 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். தன் மெய்க்காவலனுக்கு தலைவனாய் வச்சான். நம்பிக்கையுள்ள மனுஷனை தேவன் தேடிக்கிட்டு இருக்கார். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், ஒரு பையன் வந்து உண்மையாக இருந்தால் அவனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அது அவனுக்கு வாங்கி கொடுக்கல. யாருக்கு வாங்கி கொடுத்தேன்னா கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவன் நினச்சிட்டான் எனக்கு வாங்கி கொடுத்தேன்னு நினச்சேன். அப்பா உனக்குலடா அப்பா, நீ நல்லா இருந்த நல்ல பிள்ளை தான், உன்னால தான் வாங்க ஆரம்பித்தேன். ஆனால் போகும்போது வண்டியை மேலே ஏற்றி விட்டு பூட்டிட்டு வண்டியை புது மோட்டர் சைக்கிள் வாங்கி அந்த வண்டியை என்ன பண்ணா பூட்டிட்டு போய் இப்போ வண்டியை வந்து எடிபிள்ஸில் நிற்கிது பாருங்கள். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. வண்டியை இப்போ யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு கையில் கொடுப்பேன். யார் உண்மையாக இருக்காங்களோ, நீ இப்போ உண்மையாக இருக்கிற, நாளைக்கு நீ என்ன பண்ணிட்டான், நீ உண்மை இல்லாத உங்கள்கிட்ட பிடிக்கி இன்னொருத்த கொண்டு கொடுத்துருவேன். அவன் உண்மைன்னா அவன்கிட்ட பிடிக்கி இன்னொருத்த கொண்டு கொடுத்துருவோம். கர்த்தர் அப்படி தானே செய்கிறார். அதனால் யார் ஆண்டவர் தேவன் உண்மையாக வச்சுருக்காங்களோ கர்த்தர் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் கம்பெனிக்குன்னு வாங்கிட்டேன், யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்கள யூஸ் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுபோல் ஆண்டவருடைய திட்டங்கள் நம்ம உண்மை உள்ளவனாக இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறார், பொறுப்புகளை ஆண்டவர் வெகுமதிகளை தேவன் நமக்கு தருகிறார். இந்த பெனையா உண்மையுள்ளவனாக இருந்தனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த 30 பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இருக்கிறாங்க. அதில் கர்த்தர் இந்த தாவீது என்ன பண்ணா, தன்னுடைய மெய்ப்பான். அவன் தாவீதராஜ் இப்போ நீ எப்படிங்க வந்து நீ எப்படி வந்து என்னது வந்து இவரை பெனையாவை வந்து நாங்கள்லாம் வேலை செய்யலான்னு கேட்கக்கூடாது. அந்த பொசிஷன் கொடுக்கறது அந்த எஜமானுடைய கையில் இருக்குது. சண்டை போட்டு அந்த எஜமான்கிட்ட யார் ஆண்டவர்கிட்ட அது மட்டும் தான் சண்டை போட்டு வாங்கணுமா, அவனை எப்படி நீ என்ன ஆசைப்பட எப்படி ஆசை கேட்க முடியாது. யாருக்கு ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதோ ஒரு எஜமானுக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ் அது, ஸ்லாக்கியம் அது. ஒரு ஆள் கொடுக்குறான்னா ஒருத்தவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க, மற்றவங்க பொறாமல் கொடுக்காத எரிச்சலாக கூடாது. நாம் என்ன பண்ணோம், அவனை பார்க்குற நல்லவனாய் மாற வேண்டும். எரிச்சல் அடைந்தால் எரிச்சல் ஆவி, பிசாசின் ஆவி ஒன்று என்ன பண்ணும், இன்னும் கீழே தள்ளிடும். நீ மற்றவன் மேலே பொறாமப்பட்டுலாம் எரிச்சல் அடைஞ்சனா இன்னும் நீ கீழே போயிடுவேன். ஆனால் பரவாயில்ல, கர்த்தர் அவன் நல்லா செஞ்சார், அவனுக்கு வந்து பொசிஷன் கிடச்சிது, நானும் அதை பார்க்க நல்லா செய்வேன், கர்த்தர் அவனை பார்க்க என்னை உயர்த்துவார். எப்படி நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான காரியம். சரி, அப்போது அவனுக்கு வந்து பொறுப்புகளை தேவன் கொடுக்குற 2 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவாம் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய பெனையா கிரேத்தியர் மேலும் பிளேத்தியர் மேலும் தலைவராய் இருந்தார். பாத்தியா, அவன் யோவாம் முன்னாடி இருந்து படைத்தலைவனாக இருக்கிறான் தாவீது கிட்ட. இப்பொழுது இந்த பெனையா வந்து ஒரு உண்மையுள்ளவனாய் மாறதுனால அவனுக்கு ஈக்குவலாக அழகாக என்ன பண்ணுறான் தாவீது, 2 சந்ததிகளுக்கு இந்த பெனையாவை தலைவனாய் மாற்றி விடுகின்றான். ஹல்லேலூயா. ஸோ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சு சொல்லுங்கள், நான் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு, என்னை ஒரு நாளும் கைவிடாத ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் மேலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் தான் அவங்களை உயர்த்தணும், ஆண்டவர் தான் அவங்களுக்கு பொசிஷனை கொடுக்கணும், ஆண்டவர் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். மனுஷன் கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் கொடுப்பாங்க. எப்படி, ஆண்டவர் பேசுவார் அவங்ககிட்ட. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் சொல்வார், இவங்களுக்கு செய்யுன்னு சொல்லுவார், கட்டாயமாக அவர்கள் செய்வார்கள், ஆண்டவருக்கு ஆசீர்வதிப்பார். அப்போ பார்க்கும்பொழுது இந்த பெனையாவை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்களில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய திட்டம் என்ன, வந்து சாலமோனை ராஜாவாக மாற்றணும். ஆண்டவருடைய திட்டம் என்ன, சாலமோனை உன் கற்பப்பரப்பாக்கிய சாலமோனுடைய ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தீங்களா, தாவீதுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கல, தேவன் என்ன பண்ணுறாரு, சாலமோனுக்கு அந்த ப்ரிவிலேஜ் லாக்கியத்தை சாலமோனே நீயே கட்டுவாய். அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் திடீர்னு ஒரு ஆள் சொல்கிறான், அவனுடைய சகோதரன் அதோனியா என்ன பண்ணுறான், என்ன சாலமோனு நான் தான் மூத்தவன், நான் தான் வந்து ராஜாவாவன் சொல்லி அவனுக்கு நிறையா ரதங்களையும் அதாவது குதிரைகளை அவன் சேமித்து கொள்கின்றான். தனக்கென்று ஆட்களை சேமித்து கொள்கிறான். ஒரு ஆசாரியனை சேமிச்சுக்கிறான், யோபை தம் பக்கம் இழுத்துக்கிறான். அவன் ஒரு ட்ரூப் ஒரு இதை வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணிடுறான். ஆனால் ஆண்டவருடைய தரிசனம் என்ன, திட்டம் என்ன,
அது சாலமோன் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு திட்டம் தேவன் வச்சுருந்தா அதை மனுஷனால் மாற்றவே முடியாது. உங்களை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டா அதை மனுஷன் ஒரு நாளும் முறியடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அதோன்னு என்ன பண்ணுறான், தனக்கென்று காரியங்களை செஞ்சு நேராக போயிட்டு கழுது மேலே போயிட்டு எக்காலம் ஊதி அவன் என்ன பண்ணுறான், பயங்கரமாக சொல்லி பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இன்னொரு வசனம் பாருங்க. சரி, 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகி பிறந்த அதோனியா, ஆகியத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி, அப்படி படிக்கணும். ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். யாரு இப்படி சம்பாதிச்சது முன்னாடி? அப்சலோம் இல்லையா? அப்சலோம் வந்து இதே மாதிரி அதே போலவே தனக்கென்று அவன் சம்பாதித்துக் கொள்கின்றான். நம்ம எதுக்கு சொல்லணும், அடிக்கடி சொல்லுவோம், நம்ம வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது. நம்முடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு என்று இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் சம்பாதிச்சு கொள்கிறான். ஆனால் அப்போது அவன் கூட என்ன பண்ணுறாங்க, 7ஆம் வசனம் பாருங்க. அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடு அவருக்கு தாவீதுக்கு யோபு வந்து தவறு செஞ்சா தாவீதுக்கு பிடிக்கல தெரிஞ்சுன்னா தவன் கூட சேர்த்துக்கிறான் யோபு. ஆசாரியனாகிய அபியத்தாரோடும், அபியத்தார் ஒரு ஆசாரியன் அவனுக்கு கேட்டுக்கிறான், ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார். அப்ப 2 குரூப்பா பிரிஞ்சிடுது. ஒன்னு சாலமோன் குரூப், இன்னொன்னு அதோனியா குரூப் பிரிஞ்சிடுது. அதோனியா கிட்ட யார் இருந்தாங்க பாருங்க. 8ஆம் வசனம். ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சிமேயியும் ரேயியும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலி. அப்ப தகப்பனுடைய இருதயத்தோடு இவர்களுடைய இருதயம் இசைந்து இருக்கிறது. அல்லேலூயா. போதகரோடு உங்களுடைய இதயம் இசைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. தரிசனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது குறிக்கிறத அதோனியாவுக்கு உடந்தையா இருக்கவில்லை. அவன் தீமை செய்யறான். தீமை செய்யறோட சபை ஒரு நாளும் போகக்கூடாது. தீமை செய்யறோட சபை ஒரு நாளும் போகக்கூடாது. சபை தேவ தரிசனத்துக்காக ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து தீமை செய்யறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் நன்மை செய்கிறான். இவங்க என்ன பண்ணுவாங்க, தீமை செய்யறவனு நீ சேர்ந்துட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை ஒன்றுமில்லாமல் சாபத்தை கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் உள்ளவரோடு இருக்க வேண்டும், எதிர்த்து போகக்கூடாது. இதுதான் வேதாகம் நமக்கு கற்பிக்கிற காரியங்கள். மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். யாரோட சேரணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி சரியான ஆட்களோடு கூட நீங்கள் சேர வேண்டும். சரி, அடர்ந்து உயிரோடு இருக்குல்ல, என்ன நடக்குதுன்னு பார்த்தா கடைசியில் அவன் போயிட்டு கழுத மேலே போயிட்டு அவன் எக்காலம் ஊதி அவர் ராஜானை பிரகடனப்படுத்திடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து தாவீதுட்டு வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி அவன் செஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், இல்லை என்னுடைய கழுதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னவன் அங்கே பார்க்குறான் தாவீதினுடைய கழுதைன்னு தெரிஞ்சு பிறகு அவர்களை எக்காலம் ஊதி அவர்கள் போகும்போது கடைசியில் சாலமோன் அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாக மாற்றப்படுகிறான். தேவனுடைய தரிசனங்களும் ராஜாவுடைய தரிசனங்களும் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் யாரோட கூட இணைந்து கொள்ள வேண்டும், தரிசனக்காரனோடு ஜெபிக்கிறவர்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் கெட்ட ஒரு குரூப்போடு நீங்கள் இணைஞ்சிக்கிட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகவே கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை எப்போது சிதைப்பதற்கு பிசாசு பல தந்திரங்களை பண்ணுவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறத கடைசியில் பார்க்கும் பொழுது 2 நான் முடிக்கிறேன், நிறைய இருக்குது, 2 முடிக்கிறேன். ஈவினிங் கொஞ்சம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 2 16 பாருங்க. 16 பாருங்க. ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது. Hallelujah. Kingdom was established in the hand of Solomon. ராஜ்யபாரம் சாலமோன் கையிலே, தரிசனக்காரன் கையிலே ராஜ்யபாரம் ஸ்திரப்படும். Hallelujah. உன்னை கர்த்தர் தரிசனம் உள்ளவனாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவனுக்கு எதிர்த்து இந்த இந்த யோவாப் எதிர்த்து அதோனியா எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள். கடைசியில் ஆண்டவர் இந்த பெனாயாவை கொண்டு அந்த அருமையான சாலமோனியும் ராஜ்யத்தை, தாவீதின் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பெனாயா எப்படிப்பட்டவனாக இருந்தான், நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான்.
ரெண்டாவது ராஜாவின் கட்டளையை அவன் நிறைவேற்றுகிறவனாக இருந்தான். மூணாவது தன்னை அர்ப்பணிக்கிறவனாக இருந்தான். சாக்ரிஃபைசிங் மென்டாலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அர்ப்பணிக்கிறவனாய் இருந்தான். நான் இதை ப்ளூ வேலை குறித்து சொல்லிட்டு, ப்ளூ வேல்னா திமிங்கலம் ஒரு திமிங்கலம் அது 2000 டன்னு வெயிட் இருக்குமா. 200 டன்னு வெயிட்டு. அப்படின்னா 2000 கேஜி. 2000 கேஜி பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள், எவ்வளோ பெருசு. எவ்வளோ பெரிய திமிங்கலம், எவ்வளோ பெருசு பாருங்கள். 33 யானைக்கு சமமா. 33 யானைகளுக்கு சமம். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரே ஒரு திமிங்கலத்தை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிட்டு செத்தலாம். அடிக்கடி மீன் கடைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அவ்வளோ பெருசு பாருங்கள், எவ்வளோ பெரிய திமிங்கலம் பாருங்கள். இது 200 டன். இது என்ன பண்ணுன்னா இந்த கடலில் இருக்கிற அத்தனை எந்த மீனையும் பிடிச்சி சாப்பிட்றோம். எல்லாத்தையும் எது நினைக்குதோ அதை சாப்பிட்றோம். எது ஷார்க்காக இருந்தாலும் இதுக்கு மேலே சைஸே இல்லை. கடல்லே ஒரு ராஜா இது. காட்டுக்கு எப்படி சிங்க ராஜாவோ அதுபோல் கடலில் இது ஒரு ராஜா. ஆனால் இது வயசாகும் பொழுது இது என்ன பண்ணுமோ அதுதான் பேர் வேல் ஃபால்னு சொல்லுவாங்க. வயசாகும்பொழுது இது மாதிரி உயரமான ஆழமான இடத்துல ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி எப்போவுமே ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்கள். வெளியில் தான் யாருன்னு காமிக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்குல்ல. சின்ன மீன்லாம் ஒழுங்காக இருக்குதுங்க. இது சிலதெல்லாம் மேலே தூக்கி தான் மேலே காமிக்கும், நான் இருக்கிறேன் பாருன்னு. உடனே மேலே ஏறி ஜம்ப் பண்ணி கீழே விழுது. அந்த திமிங்கலம் கடைசியில் மறிக்கும் பொழுது என்ன பண்ணுமா, ரொம்ப ஆழமான இடத்துக்கு போயிடுமா. அதுக்கப்புறம் அதுக்கு பலன் இல்லாமல் போய்விடும். அது ஆழமான இடத்துக்கு போயிட்ட உடனே அதுக்கப்புறம் அதால் அதிகமாக அசைய முடியாது, நிறைய வேகமான இடத்துக்கு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவான், இந்த ஷாக் இருக்குல்ல, அது மேனிட்டெல்லாம் ஷாக்கு அந்த ஃபிஷ் முதல்ல கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுமா. இதுக்கு தெரியும், கடிக்கிறது தெரியும். அது நினச்சோம் ஒரு நாள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம், இன்றைக்கி அது காலம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது. அது சாப்பிட்டு பிறகு என்ன பண்ணுமா, அந்த சின்ன சின்ன புழுக்கள்லாம் அந்த 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 மாம்சம் கீழே விழுது பாரு, அதெல்லாம் சாப்பிடுமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, அந்த கிழுந்த மாம்சம் ஸ்பீஷியஸ் சொல்லுவாங்க. நிறையா இந்த காளான்கள் மாதிரி இருக்கும் பாரு, அதெல்லாம் முளைக்குது பாருங்கள். எப்படா செடி உள்ளே முளைக்குதுன்னா இதனுடைய சத்தில் இதனுடைய காய்கறி தான் அந்த ஸ்பீஷியஸ்லாம் முளைக்குமா. நிறைய காளான்கள் கடலின் ஆழத்தில் முளைக்குமா. அது மாதிரி 100 வருஷங்கள் இந்த வேல் இந்த திமிங்கலம் 100 வருஷங்கள் அங்கே இருக்கிற அந்த கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உயிரை கொடுக்குது. உயிரை சின்ன பூச்சியிலேருந்து ஷாக் வரையிலும் உயிரை கொடுத்து மறித்து 100 வருஷங்கள் அது பிரயோஜனமாக முதல்ல அது சாப்பிட்டு எல்லாத்தையும் அதட்டி இருந்த கடைசியில் மாதிரி. அதுபோல் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு 80 வயசு 60 வயசு 70 வயசு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, செத்து இல்லை உயிரோடு கூட இருக்கும் பொழுதே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்த வேண்டும். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த திமிங்கலம் பரலோகத்துக்கு வரப்போதில்லை, கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் 2 காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. ஒன்று, எப்படி இருக்க வேண்டும், மைட்டி மேன், பராக்கிரமசாலி. சொல்லுங்கள், கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாக அழைத்திருக்கிறார். 2வது, நம்பிக்கை உள்ள மனுஷன். கர்த்தர் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு, நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன். என் மேலே யார் நம்பிக்கை வைக்கிறார், நானும் அவர்கள் மேலே நம்பிக்கை வைப்பேன். ஹல்லேலூயா. நான் ஒரு நாளும் அதை மீறி செல்ல மாட்டேன் என்று தேவனுக்கு முன்பாக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தரை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராய்